இப்போ SI யூனிட், மாஸோட SI யூனிட் என்ன? கிலோகிராம். டைமென்ஷன் என்ன? m. லென்த்தோடது என்ன? மீட்டர். டைமென்ஷன் என்ன? l. டைமோடது என்ன? செகண்ட்ஸ். கரெக்டா? டைமென்ஷன் என்ன? t. ஸோ ஆக்சுவலாக உனக்கு அந்த டேபிளர் காலம் இந்த டேபிளர் காலம் வச்சுக்கோ. இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. டெம்பரேச்சருக்கு பதிலாக என்னது? கெல்வின். கரெக்டாக டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுவோம். ஸோ கேனால இங்கே கே, அப்படி இல்லைன்னா தீட்டா. ஒரு சில கொஸ்டினில் தீட்டா யூஸ் பண்ணுறாங்க. கரண்ட் ஏ, அப்படி இல்லைன்னா ஐ. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல். டைமென்ஷன் MOL. luminous intensity கேண்டலா. சரியா? அது CD. ஓகே ஓகே. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எது? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பார்த்தோன்னா இந்த ரெண்டு, இது ரெண்டாவது தண்ணிக்குள்ள முழுங்கி கிடக்கும், இது தேவைப்படாது. சரியா? கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ இதில் சம் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. என்ன எக்ஸெப்ஷன் இருக்கு? இது கீழே நம்ம ரெண்டு எழுதியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? என்னென்ன? ஆங்கிள், சாலிட் ஆங்கிள். இது ஏன் நம்ம எக்ஸெப்ஷன்ஸ்ல போடுறோம்? ஏன்னா இது ரெண்டுக்கு என்ன இருக்குது? யூனிட் இருக்கு, ரேடியன், ஸ்டெரேடியன். ஆனால் டைமென்ஷன் இருக்கா? நோ டைமென்ஷன். அதனால இது வந்து சப்ளிமெண்ட்ரின்னு சொல்ல, இது எக்ஸெப்ஷன் சொல்லலாம். நோ டைமென்ஷன். அது போடணும், அது நான் சொல்றேன். சரி, அது வந்து நம்ம எழுதுறப்ப சொல்றேன். பின்னாடி பார்த்துட்டு நடந்து போட. இங்க என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கு? போர்ட் டஸ்ட் க்ளீன் ஆயிடுச்சா? நாளைக்கு இல்லைன்னா ஷர்ட் வச்சு தான் துடைப்பேன். இப்போ நல்லா பாரு. ஏரியா, ஏரியா ஃபார்முலா என்ன? லென்த் இன்டூ பிரெத். இப்போ இதோட டைமென்ஷன் என்ன? லென்த்தோட டைமென்ஷன் என்ன? L. பிரெத் அகைன் என்னது? லென்த்தை மெஷர் பண்ணுதா? அப்போ அதோட டைமென்ஷன் என்னது? L. அப்போ டைமென்ஷன் ஆயிடுச்சு. ஃபைனலாக இந்த டைமென்ஷன் எழுதுறப்ப ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட வேண்டும். சரியா? என்ன பிராக்கெட் போடணும்? ஓகே. வால்யூம். சரியா? சரி, இதோட யூனிட் கேட்டாங்கன்னா லென்த்தா? லென்த்தோட ஸ்கொயர். அப்போ மீட்டர் ஸ்கொயர் தான் இதோட யூனிட். வால்யூம் லென்த் இன்டூ பிரெத் இன்டூ, இது எல், இது ஒரு எல், இது ஒரு எல். கரெக்டா இல்லையா? லென்த் பிரெத் ஹைட் எல்லாமே லென்த் தானே மெஷர் பண்ணுது. அப்ப L கியூப்னு சொல்லலாமா? அப்ப யூனிட் என்ன? மீட்டர் கியூப். தம்பி உன் மைக் வந்து உருட்டாது. சரியா? உன் மைக் உருட்டுறப்ப சவுண்ட் வருது. அப்படியே ஸ்டேபிள் வச்சுக்கோ. டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஃபார்முலா என்ன? ஆக்சுவலாக டிஸ்பிளேஸ்மெண்ட் டெஃபினேஷன் என்ன? இட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அப்போ பேசிக்கலி அது லென்த் ரெப்ரசென்ட் பண்ணுதா? அப்போ டைமென்ஷன் என்ன ஆயிடுச்சு? யூனிட் என்ன? மீட்டர். புரியுதா? லென்த் வந்து மீட்டர்ல மெஷர் பண்ணுவோம். வெரி குட். டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் என்னது? ஆக்சுவல் பாத் லென்த். அகைன் அது ஒரு லென்த்தா? யூனிட் என்ன? மீட்டர். ஸ்பீடு. ஸ்பீடு ஃபார்முலா என்ன? வெரி குட். டிஸ்டன்ஸ் எதில் மெஷர் பண்ணுவ? எல். டைமோடது டி. டைமென்ஷன் வந்து டி. கரெக்டா இல்லையா? இப்போ ரெண்டாவது ரூல் என்னன்னா, டைமென்ஷன் எழுதுற பொது வந்து இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஃப்ராக்ஷன் ஃபார்ம்ல எழுதக்கூடாது. அப்போ இது கீழே இருக்கிறத மேலே கொண்டு போயிடலாம். கீழே இருக்கிறப்ப LT⁴ மேலே போயிடுச்சுன்னா புரியுதா? ஓகே. அப்போ யூனிட் என்ன? எல் வந்து மீட்டர், டி வந்து செகண்ட்ஸ். முடிஞ்சு. இதுதான் நம்ம என்னன்னு எழுதிக்கிட்டு இருக்கோம்? மீட்டர் பர் செகண்ட். புரியுதா? ஓகே. வெலாசிட்டி ஃபார்முலா என்ன? வெரி குட். டிஸ்பிளேஸ்மெண்ட் அகைன் ஒரு லென்த்தா? டைம் வந்து டியா? அப்ப LT⁴. அப்ப யூனிட் என்ன? புரியுதா? வெரி குட். ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்ன? வெலாசிட்டி பை டைம்.
ஓகே வெலாசிட்டிக்கு இப்போதான் நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தோம் lt பவர் -1 டிவைட் பை t பவர் 1 இந்த t பவர் 1 மேலே போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும் t பவர் -1 அப்போ t பவர் -1 இன்டு t பவர் -1 என்ன ஆயிரும் t பவர் t பவர் -1 இன்டு t பவர் -2 வெரி குட் lt பவர் -2 இதான் என்னது ஆக்சலரேஷனோட டைமென்ஷன் யூனிட் என்ன மீட்டர் per second வெரி குட் நல்ல பாரு லென்த் வந்து மீட்டர் டைம் வந்து செகண்ட் பவர் -2 மீட்டர் per second ஸ்கொயர் எனி டிஃபிகல்ட்டி ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன மாஸோட டைமென்ஷன் என்ன ஆக்சிலரேஷனுக்கு முடிஞ்சு கேஜி மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அப்படி இல்லைன்னா இதுதான் ஸ்டாண்டர்டா நியூட்டன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மொமெண்டம் ஃபார்முலா என்ன மாஸ் இன்டு வெலாசிட்டி மாஸோட டைமென்ஷன் என்ன வெலாசிட்டி டிஸ்டன்ஸ் பை டைம் கரெக்டா இல்ல டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம் முடிஞ்சா இதனை எப்படி எழுதிக்கலாம் கேஜி தம்பி உன் மைக்ல இருந்து சவுண்ட் வருதுடா மீட்டர் per செகண்ட் புரியுதா இன்னொரு வேலை என்னன்னா நல்லா பாரு இதை வந்துனா நியூட்டன் செகண்ட் அப்படி எழுதலாம் பாரு நியூட்டன் என்ன கேஜி மீட்டர் per செகண்ட் ஸ்கொயரா கேஜி மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் இதை நான் இன்டூ செகண்ட் பண்ணேன்னா இந்த செகண்ட் கேன்சல் ஆயிருமா அப்போ கேஜி மீட்டர் per செகண்ட் வந்துருச்சா சொல்றது புரியுதா ஓகே இப்போ நெக்ஸ்ட் இம்பல்ஸோட ஃபார்முலா என்ன இம்பல்ஸ்க்கு ரெண்டு ஃபார்முலா இருக்கு ஒன்று சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படி இல்லைன்னா ஃபோர்ஸ் இன்டூ டைம் சரிங்களா நம்ம ஃபோர்ஸ் இன்டூ டைம் யூஸ் பண்ணிக்கலாமே ஃபோர்ஸோட டைமென்ஷன் என்ன mlt பவர் -2 கரெக்டா மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் இது ஃபோர்ஸ் கரெக்டா ரொம்ப போர் அடிக்குதுடா மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் அதானே ஃபோர்ஸு புரியுதா ஆக்சலரேஷன்னா மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் தான் lt பவர் -2 இன்டூ டைம் ஒரு டைம் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிடு இப்போ சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும் t பவர் -2 இன்டூ t பவர் 1 கரெக்டா ஓகே இதே டைமென்ஷன் வந்து மொமெண்டமுக்கு கிடைச்சதுன்னு பாரு கரெக்டா மொமெண்டமுக்கும் இம்பல்ஸ்க்கும் சேம் டைமென்ஷன் நோட் பண்ணிக்கோ மொமெண்டம் அண்ட் இம்பல்ஸ் have same dimension okay next என்னது work ஓட ஃபார்முலா என்ன force into displacement force ஓட டைமென்ஷன் என்ன mlt பவர் -2 into length வந்து l ரெண்டு டைமென்ஷன் மனப்பாடம் பண்ணிக்கோ எது ஒன்று ஃபோர்ஸ் இன்னொன்று ஒர்க் ஒன்று ஃபோர்ஸ் mlt பவர் -2 இன்னொன்று ஒர்க் இல்லைன்னா எனர்ஜி இது ரெண்டுத்துக்கு சேம் டைமென்ஷன் தான் சரியா என்ன வருது இது சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும் ml2 t பவர் -2 இந்த ரெண்டு டைமென்ஷன் தெரியணும் சரியா ஒர்க்னு கேட்டா இல்லை எனர்ஜின்னு கேட்டா ml2 t பவர் -2 ஃபோர்ஸ்னு கேட்டா ml t பவர் -2 சரியா ml t பவர் -2 ஒர்க் சாரி ஃபோர்ஸ் ml2 t பவர் -2 எனர்ஜி இல்லை சாரி மாற்றி சொல்லிட்டேன்னா ml t பவர் -2 வந்து ஃபோர்ஸ் ml2 t பவர் -2னா ஒர்க் இல்லைன்னா ஃபோர்ஸ் ஒர்க் இல்லைன்னா எனர்ஜி சரியா ஓகே இதுக்கு யூனிட் என்ன ஃபோர்ஸோட யூனிட் என்ன நியூட்டன் டிஸ்பிளேஸ்மெண்ட் எதுல மெஷர் பண்ணுவேன் மீட்டர் கரெக்ட் மேடம் யூ ஆர் கரெக்ட் நியூட்டன் மீட்டர்னா எப்படி எழுதிக்கலாம் ஆர் ஜூல் சரியா இது வந்து யூனிட் நியூட்டன் மீட்டர் அப்படி இல்லைன்னா ஜூல் சரியா இந்த ஈக்குவல் டு இங்கே போட வேண்டாம் இது வந்து இந்த சைடில் வந்து ஈக்குவல் டு ஓகே
எனர்ஜி ஃபார்முலா, எனர்ஜிக்கு ஃபார்முலா சொல்லு. வெரி குட், half mv ஸ்கொயர். வேற ஃபார்முலா தெரியுமா? பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh படிச்சிருக்கியா? ஓகே. அப்ப m மாஸா, மாஸோட டைமென்ஷன் என்ன? m. வெலாசிட்டியோட டைமென்ஷன் என்ன? l. டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் என்ன? லென்த். லென்த் என்ன? l. l ஃபார் லென்த். டைம் t. கரெக்டா? பட் லென்த் பர் டைம். அப்ப l t பவர் -1. நான் சொல்றது புரியுதா தம்பி? இப்போ நல்ல பேர் வெலாசிட்டியோட ஸ்கொயர். அப்போ லென்த்துக்கும் இதுக்கும் ஸ்கொயர் பண்ணிடு. எப்படி என்ன பண்ணேன்னு புரிஞ்சா? புரியல. நல்லா பாரு, மாஸுக்கு எழுதியாச்சு. மாஸுக்கு வந்து எம்மா, வெலாசிட்டிக்கு என்ன? எல் டி பவர் -1. லென்த் பர் டைம். கரெக்டாக? டிஸ்டன்ஸ் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். கரெக்டாக? இப்போ இங்கே வெலாசிட்டிக்கு மட்டும் ஸ்கொயர் இருக்குது. இதானே வெலாசிட்டி வருது. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணிடுறேன். புரியுதா இப்போ? ஓகே. இங்கே பாரு, இந்த டைமென்ஷன் பார்த்து ஞாபகம் இருக்கா? எல் ஸ்கொயர் டி பவர் -2 பார்த்துருக்கேன் எங்கேயாச்சு? இங்கே தான் பார்த்துருக்கேன். கரெக்டா? ஓகே. 1/2 ஒரு கான்ஸ்டன்ட் தம்பி, அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. சரியா? நம்பருக்கு யூனிட் இருக்கா? யூனிட் இல்லை, டைமென்ஷன் இல்லை. ஓகே. இங்கே பாருங்க, எம் மாசா, ஜி ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷனுக்கு யூனிட் டைமென்ஷன்னா இன்டூ ஹைட். ஹைட் அகைன் ஒரு லென்த்தா. இதை சிம்பிளிஃபை பண்ணு. ml ஸ்கொயர் டி பவர் -2. புரியுதா? அப்போ ஒர்க்குக்கும் சரி எனர்ஜிக்கும் சரி ஒரே டைமென்ஷன். என்ன டைமென்ஷன்? ml ஸ்கொயர் டி பவர் -2. நான் நடத்தினது எல்லாத்தையும் தயவு செய்து உட்காந்து படிச்சிருங்க. சரியா? பவர், பவரோட ஃபார்முலா பார்த்தோன்னா எனர்ஜி, அப்படி இல்லைன்னா ஒர்க் டன். ஏன்னா எனர்ஜி ஒர்க் டன் ஒன்று இப்போதைக்கு நம்மள பொறுத்திருக்கேன். டிவைடட் பை டைம். சரியா? ஓகே. எனர்ஜியோட டைமென்ஷன் என்ன? ml ஸ்கொயர் டி பவர் -2 டிவைட் பை டைம். நல்ல பேர், இந்த டி மேலே போகிறப்ப என்ன ஆகும்? டி பவர் -1 ஆயிடும். அப்போ மொத்தமாக சேர்த்தா ml ஸ்கொயர் டி பவர் -2 இன்ட்டு டி பவர் -1. ஓகே. மாஸ் டென்சிட்டி. சரியா? இதோட சேர்த்து கிளாஸ் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். மாஸ் டென்சிட்டினா மாஸ் பர் வால்யூம். மாஸ் பர், மாஸோட டைமென்ஷன்னா m. வால்யூம் வந்து லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட். அப்போ எல் கியூபா. ஆக்சுவலி இதுக்கு யூனிட் கொடுக்கல. பவரோட யூனிட் பார்த்தனா நீ வந்து ஜூல் பர் செகண்ட் சொல்லலாம். இல்லைன்னா வேற யூனிட் என்ன? வாட். வாட். வெரி குட். நான் கேட்டேன், திரும்பி நீங்களே என்கிட்ட கேட்கலாம். வாட்னா? சரியா? ஓகே. ml பவர் -3. இதான் எதோடது? டென்சிட்டி. டென்சிட்டியோட யூனிட் என்ன? kg per மீட்டர் கியூப். சரிங்களா?